எல்லோருக்கும் ஹாய். தளபதி விஜய் டூயல் ரோலில் நடித்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி ஏஜிஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி தி கோட் படம் செப்டம்பர் 5 வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி எல்லா தியேட்டர்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இந்த படம். இந்த கோட்டில் தளபதி விஜய் அப்பா ரோலில் ஒரு கேரக்டர், மகன் ரோலில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட பட்ஜெட் 400 கோடியில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்குன்னு ப்ரொடக்ஷன் டீம் சொல்லிட்டாங்க. இதில் நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டார்ஸ்க்கெலாம் எவ்வளோ சம்பளம், என்ன சம்பளம் வாங்கினாங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். இந்த படத்தில் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்டர் அஜய்ராஜ் இந்த ஷார்ட்ஸில் சிஸ்டம் ஒர்க்கிங் டீமில் ஒர்க் பண்ணுறாரு. இவரோட நேம் படத்தில் அஜய் தான். இவர் இந்த படத்துக்கு 25 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கார். அப்துல் கேரக்டரில் வர்ற ஆக்டர் யுகேந்திரன் இந்த படத்தில் வாங்கிய சம்பளம் 30 லட்சம். ராகவன் கேரக்டரில் வர்ற ஆக்டர் விடிவி கணேஷோட சம்பளம் 40 லட்சம். பார்வதி கேரக்டரில் வர்ற ஆக்ட்ரஸ் பார்வதி நாயரோட சம்பளம் 50 லட்சம். சீனு கேரக்டரில் வர்ற ஆக்டர் பிரேம்ஜி இந்த படத்துக்கு வாங்கிய சம்பளம் 60 லட்சம். அரவிந்த் கேரக்டரில் வர்ற ஆக்டர் அரவிந்த் ஆகாஷோட சம்பளம் 50 லட்சம். அஜய் கோவிந்தராஜ் கேரக்டரில் வர்ற ஆக்டர் அஜ்மலோட சம்பளம் 65 லட்சம். ஷா கேரக்டரில் வர்ற ஆக்டர் வைபவோட சம்பளம் 1 கோடி. டைமண்ட் பாபு கேரக்டரில் வர்ற ஆக்டர் யோகி பாபுவோட சம்பளம் 1 கோடி. டாக்டர் ராதிகா சுனில் கேரக்டரில் வர்ற ஆக்ட்ரஸ் லைலாவோட சம்பளம் 1.5 கோடி. அனுராதா கேரக்டரில் வர்ற ஆக்டர் ஸ்னேகாவோட சம்பளம் 2 கோடி. நசீர் கேரக்டரில் வர்ற ஆக்டர் ஜெயராமோட சம்பளம் 3 கோடி. ராஜீவ் மேனன் கேரக்டரில் வர்ற ஆக்டர் மோகனோட சம்பளம் 4 கோடி. கல்யாண் கேரக்டரில் வர்ற ஆக்டர் பிரபுதேவாவோட சம்பளம் 5 கோடி. ஸ்ரீநிதி கேரக்டரில் வர்ற ஆக்டர் மீனாட்சி சௌத்ரியோட சம்பளம் 6 கோடி. சுனில் தியாகராஜன் கேரக்டரில் வர்ற ஆக்டர் பிரசாந்தோட சம்பளம் 8 கோடி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தளபதி விஜய். தளபதி விஜயோட முந்தைய படத்தோட சம்பளம் கிட்டத்தட்ட 126 கோடி. பட் இந்த படத்துக்கு ஒரு இம்மாலய வளர்ச்சி அவரோட சேலரியில். இன்னும் ஒரே ஒரு படத்தோட சினிமாவை விட்டு விலகி மக்கள் பணியில் ஈடுபட போகிறாரு. இவர் சினிமாவை மிஸ் பண்ணல, சினிமா தான் இவரை மிஸ் பண்ண போகுது. டைரக்டர்ஸ் மிஸ் பண்ண போகிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் மிஸ் பண்ண போகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மிஸ் பண்ண போகிறாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் மிஸ் பண்ண போகிறாங்க, சினிமோட்டோகிராஃபர்ஸ் மிஸ் பண்ண போகிறாங்க, கோரியோகிராஃபர்ஸ் மிஸ் பண்ண போகிறாங்க, ஆக்டர்ஸ், வில்லன்ஸ், காமெடியன்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்னு எல்லாருமே இவரை மிஸ் பண்ண போகிறாங்க. லிமிட். இந்த கோட் படத்தில் விஜயோட சம்பளம் 230 கோடி. இன்னும் அடுத்த படத்துக்கு இவரோட சம்பளம் கண்டிப்பாக கூடும், நோ டவுட். டிமாண்ட் டிமாண்ட் டிமாண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விஜய் சினிமாவை விட்டு போகணுமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.